பேசுனா இங்க பாலியல் தொல்லை, அதுக்கப்புறம் நாட்டுல கற்பழிப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு உட்காந்து பேசுனா எந்த திமுக காரனும் என்ன திரும்ப திரும்ப பேசுற நீங்கிற மாதிரி ஒரு காமெடியை பண்ணிட்டு போயிடுவானுங்க. இல்ல என்ன மிஞ்சி மிஞ்சி சட்டம் போனா ஒழுங்கு, இங்க வந்து என்ன என்ன சொல்லுவானுங்க, பாதுகாப்பு ஆமாங்க அப்படிங்கிற மாதிரி. எனக்கும் வருத்தமா தாங்க இருக்கு, கஷ்டமா தாங்க இருக்கு, என்ன பண்றது. வருத்தமா இருக்குன்னு கூட சொல்ல மாட்டான் ப்ரோ. ஆமா தப்புதான், தப்புதான் முடிச்சுட்டு போயிடுவானுங்க, அவ்வளவுதான். வருத்தமா இருக்குன்னு அவன் வாயில வராது. அடுத்த ஆட்சியில திருத்திப்போன்னு சொல்லுவாங்க. ஆமா, அடுத்த 5 வருஷம் கொடுங்க, இதெல்லாம் நடக்காதுன்னு இல்ல ப்ரோ, சொல்லுவானுங்க. அன்னைக்கு ஒருத்தர் வந்தாரு இந்த விவேக்னு. இல்ல நான் ஒரே ஒரு விவேக், last விவேக். கேள்வி அதான் அந்த மாதிரி கேட்கிறேன் தான். அலெக்ஸ். தூத்துக்குடி கேஸ்ல அந்த ஆள் வந்து 22 தடவை வந்து ஜெயிலுக்கு ஏற்கனவே போயிட்டு வந்தவன் தான், ஹிஸ்டரி ஷீட்டர் தான். நீங்க தூத்துக்குடி எஸ்பியோட இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஆன்சர் இல்லாம நிக்கிறார். ஏங்க 22 தடவை ஏற்கனவே ஜெயிலு போயிட்டு வந்த ஆளு எப்படியா இந்த மாதிரி சமுதாயத்துல அவன் ஒரு மிருகம். அவனோட 22 கேஸோட வரலாறுலாம் நீங்க பார்த்தீங்கன்னு வைங்க, நிறைய வன்முறை இருக்கு, பெண்களுக்கு ஹராஸ்மெண்ட் இருக்கு, இன்டீசென்சி இருக்கு. அவன் பெண்களுக்கு முன்னால சில செயல்களை பப்ளிக்ல செஞ்சான், அதை நான் இங்க சொல்ல முடியாது. அதுக்கெல்லாம் சேர்ந்து தான் அவன் உள்ள போயிருக்கான். இந்த மாதிரி ஊர்ல நான் வாழ்றேன் அமெரிக்கால, அப்பேற்பட்டவனோட காலில் என்னைக்குமே ஒரு சங்கிலி மாதிரி ஆங்க்லெட் மானிட்டர்னு இருக்கும். இந்தியன் மாநிலத்துல கூட இருக்கு அந்த மாதிரி. நீ தான் வந்து நவீனத்தெல்லாம் கொண்டு வர, காவல்துறையோட அத்துமீறல் அடக்குறேன், காவல்துறையில நவீனம் கொண்டு வரேன், அது இதுன்னு சொன்னல, ஏதாவது ஒண்ணு கிழிச்சியா இங்க? இத்தனை வரி அப்புறம் பணம், திமுக இத்தனை கடன் கவுன்சிலர், வாங்குறியே, இல்ல ஏதாவது ஒரு திமுக மக்கள். கவுன்சிலர்லாம் இருப்பானே, ஆமாங்க, அவனை மாட்ட டீ மாட்டாங்களா? காட்டுல போன பொண்ணுக்கு அப்படின்னு பேசினாங்க ஒரு ஆதரவாளர்லாம் உட்காந்து. இருக்கிறவங்க இந்த 2.5 வயசு குழந்தை அந்த ஆளோட மூஞ்சில வந்து எச்ச துப்பிச்சுன்னு பேசினான். அந்த ஆள்லாம் என் கையில கிடைச்சா நான் சாவடிச்சிருவேன் என் கையாலேயே. ஒரு 2.5 வயசு குழந்தைய இல்ல கூட ஒரே இருந்தா நிமிஷம், வன்முறை கூட அது கேக்குதா? கொலை மிரட்டல் வெட்ட சித்துன்னு டைட்டில் போயிட்டு போட்டிருக்கு. இருக்குங்க. நான் அதை வந்து ப்ரமோட் பண்ணல. சட்ட ஒழுங்குல நம்பிக்கை, சட்டங்கிற அமைப்பு மேல நம்பிக்கையே இல்லாம போயிடுது. ஓகேங்களா? ஒவ்வொரு தடவையும் இந்த துயர சம்பவங்கள் நடக்கும்போது நாட்டுல எல்லாரும் நம்ம ஒண்ணு கூடி அழுறோம், கதறோம், அரசை திட்டுறோம். ஆனா ஏதாவது மாறுதாங்க? நிலம் மாறுதா? இங்க சட்ட ஒழுங்கை வந்து நம்ம கையிலேயே எடுத்துக்கிட்டு நம்ம அந்த பிரச்சனையை தீக்கணும்னு வந்து முடிவாயிடுச்சுன்னா மாப் ஜஸ்டிஸ், விஜிலாண்டி ஜஸ்டிஸ் ஆயிடும். அது சொசைட்டிக்கு நல்லது இல்லை. ஆனா அந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு. ஏன்னா சட்டம் ஒழுங்கு நம்ம ஃபெயில் ஆயிடுச்சு. ஆட்சியாளர் தப்பு பண்றதே அவங்கன்ற போது அவங்க எப்படி நடவடிக்கை எடுப்பாங்க? அவங்க கட்சிக்காரங்க நிறைய பேர் தப்பு பண்ணிருக்காங்கல்ல. அந்த தப்பு 2.5 மாசத்துக்கு வெளியிலயும் தெரியலங்க. அதுதான் இங்க வந்து பெரிய டேஞ்சர். இங்க வந்து ஒரு செயல் நடந்ததுக்கு அப்புறம் 2.5 மாசம் அதை மறைச்சிட்டு பப்ளிக் அவங்க கிட்ட 17-15 மீடியா இருக்குது, பணம் இருக்குது, அதை வச்சு என்ன வேணா பண்ணிடலான்ற மாதிரி இருக்கிறாங்க. அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுதான் தம்பி ரியல் மீடியா. இப்ப 2026 இதுதான் ரியல் மீடியா. ஆனா ஒரு உண்மை என்னன்னா, இதனாலதான் இவனுங்க ஆட்சியில இருக்கக்கூடாதுன்றேன். உங்களுக்கு வேற எந்த கட்சி இல்ல, வேற எந்த கட்சி இருந்தாலும் பண்ற தப்பு வெளியே தெரியும். இவனுக்கு சத்தியமா தெரியவே தெரியாது. அலெக்ஸ், இன்னைக்கு தளபதி எல்லாம் வந்து எலெக்ஷனு நம்மளுக்கு டிவிக்கேன்றது ஒண்ணு வரலனா எக்கோ கேக்குது இல்ல, அது ரொம்ப இதுவா சொல்லு. இல்ல அந்த மாதிரி ஒண்ணு வரலன்னா இன்னைக்கு நம்ம எல்லாம் வந்து இந்த மாதிரி தைரியமா இந்த மாதிரி மக்கள் பிரச்சனை எல்லாம் பேச முடியுமா? மக்கள் என்னைக்கு கேள்வி கேட்டாங்கன்னு சொல்லிட்டு மக்களை பார்த்தே வந்து படங்கள்ல கேள்வி கேட்டிருக்காங்க. ஆனா இன்னைக்கு மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சதுக்கான காரணம் தளபதி. முதல்ல உங்களுக்கு இந்த அரசியல் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் அதெல்லாம் இல்லடா, புரியுதா? நடக்கிற பிரச்சனையை வந்துட்டு பேசுறதுதான் அரசியல். ஆனா இங்க நடக்கிற பிரச்சனை பேசாம இல்லடா, இவனுக்கு என்ன தோணுறாங்க, நடக்கிற பிரச்சனை பேசாம எதுக்கு தம்ம உங்ககிட்ட கொள்கை கேட்க டிவி கிட்ட ஏன் அடிக்கடி கொள்கை கேட்கறானுங்கன்னா, அவனுக்கு நேரம் என்ன தம்புறானுங்க, 1980 நாங்க என்ன பண்ணோம் தெரியுமான்னு கேட்பான். நான் அந்த மையத்தை கேட்டேன்னா, நீ வந்துட்டு இதான் இப்போ நடக்கிற வந்துட்டு சட்ட ஒழுங்கு சரியில்லை, ரேப் நடக்குது, கொலை நடக்குது, டிராபிக் சரியில்லை, ரோட் சரியில்லை, பஸ் ஆக்சிடென்ட் நடக்குது, இதை பத்தி நீ கேட்டேன்னு எடுத்துக்க, காமராஜர் அந்த காலத்துலன்னு போவான். புரியுதா? காமராஜருக்கும் டிஎம்கேக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தப்படுத்திக்கிட்டேன். எப்படி சம்பந்தப்படுத்துவீங்க? அவர் காங்கிரஸ் ஏசி போட்டுட்டேன்னு சொன்னாங்க ஒரு தடவை காமராஜருக்கு. காமராஜர் ஏசி தலைவரை வந்து அவர் வந்து எளிய வாழ்க்கை, ரொம்ப சிம்பிளான வாழ்க்கையை வாழல. அவருக்கு வந்து ஏசி எல்லாம் வந்து வாங்கி கொடுத்த பெருமையை கருணாநிதிக்கு தான் சேரும். அதாவது நீங்க திமுக என்னைக்குமே ஒரு தலைவரை பத்தி ஒரு கதையை சொல்லும் போது அதுல கருணாநிதியை மிகைப்படுத்தி கருணாநிதியை மையமாக்கி தான் பேசுவாங்களே தவிர்த்து அந்த தலைவரை வந்து இன்டைரக்டா மட்டம் தட்டி விட்டு போயிடுவாங்க, கொச்சப்படுத்தி விட்டுருவாங்க. பெருந்தலைவரை பேசும்போது இவங்க காங்கிரஸ் நீயோ மிச்சர் சாப்பிட்டுட்டு இருந்தியாயா, தாவேக்கா தான் முதல் வரிசையில் வந்து கண்டனம் தெரிவிச்சாங்க. காங்கிரஸ் தலைவர் தான் காமராஜர்.
யாராவது வந்து கண்டனம் தெரிவிச்சாங்களா காங்கிரஸ்ல இருந்து? போராட்டம் நடத்தினாங்க. காங்கிரஸ் எல்லாம் காமராஜரை மறந்து ரொம்ப நாள் ஆகி போச்சு. இப்பெல்லாம் பணம் தான், சீட்டு தான். திமுகவோட கொத்திடமையாவே வாழ்ற ஒரு கட்சி, ஒரு இதுதான் தொங்கு சதை தான். அறிவாலயத்து வாசல்ல இருந்துகிட்டு பேரம் பேசிட்டு கட்சியில சேர்ந்துக்கிறது. கொடுத்த பெட்டிக்கும் 28 சீட்டுக்கும். ஆனா சித்து ப்ரோ, ஒரு ராஜ்யசபா ஆனா காங்கிரஸ் எனக்கு என்ன தெரியுமா சித்து ப்ரோ கடுப்பு, இந்த அறிவாலயத்துல சீட்டு பேசுவாங்க பாத்தீங்களா, எல்லாம் நம்மளை காட்டியே பேரம் பேசுறாங்க. அதுதான் கடுப்பா இருக்கு. நீ இங்க வந்து எனக்கு சீட்டு தரலன்னா நான் இங்க வந்துருவேன். லியோதாஸ், நான் வந்து தாவேகா பசங்களுக்கு ஒண்ணு மட்டும் சொன்னேன். இந்த காங்கிரஸ்காரனை பார்த்து ரொம்ப உஷாரா இருங்க, ஓகேயா? அவன் சும்மா நம்மளை பயன்படுத்திக்கிறான், நம்மளை வச்சு இது பண்றான். ஆனா அலெக்ஸ், எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன தெரியுமா? மக்கள் நீதி மையத்துக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு, காங்கிரஸுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு. அப்ப ஆக மொத்தம் திமுக காரன் என்ன சொல்ல வரான்? ராஜ்யசபாவை பொறுத்த வரைக்கும், தேசிய இதை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸும் மக்கள் நீதி மையமும் ஒண்ணுதான். இப்போ மாநிலத்துல காங்கிரஸ் இத்தோட டிஸ்மேண்டில் யுவர் செல்ஃப், மானம் உள்ளவனா இருந்தானா, நீ திங்கிறது சோறு தானா, கொடுத்த சீட்டு தான் என் மக்கள் நீதி மையத்துக்கு. இல்ல ப்ரோ, நான் ஏற்கனவே சொல்ல ஞாபகம் இருக்கா, பிஜேபின்னு ஒண்ணு இல்லைன்னா இங்க சவுத்துல காங்கிரஸ் மயிரோட மதிக்க மாட்டானுங்க. இவங்க விஜயகாந்த் அவரோட கட்சிக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க? ஒரு ரேஞ்ச் ஓவர் காரு, 10 சீட்டு, ஒரு ராஜ்யசபா. கர்நாடகா மாறும் ப்ரோ. இது அலெக்ஸ், நீ சொல்ற கருத்தை ஃபுல்லா ஏத்துக்க முடியாது. ஏன்னா தெலங்கானால கர்நாடகால மாறும். தெலங்கானால ஆள்றது காங்கிரஸ், கர்நாடகால ஆள்றது காங்கிரஸ். காங்கிரஸ் வந்து 15 மாநிலத்துல ஒரு டைம்ல ஆண்டுட்டு இருந்தான். இப்போ பிஜேபி வந்துட்டான்னு எல்லாரும். எந்த டைம் ப்ரோ? ப்ரோ, நீ வந்து 2014க்கு முன்னால உயிர் வாழ்ந்தியானே எனக்கு தெரியல. 90கள் பூரா ஒரு டிகேட் ஆயிடுச்சு. மோடியே வந்து இல்ல, ஒரு டிகேட் ஆயிடுச்சு. மோடியே வந்தா ஸ்கேம் பண்ணி அடிச்சு விட்டு போயிட்டான். இன்னும் வந்துட்டு 2010 பேசினீங்க. அவனுக்கு எல்லாம் ஃபயர்லாம் நான் விடல. நான் சொல்றேன் என்னன்னா, அவன் ஒரு பிரசன்ஸ் வச்சிருக்கிறான். ஓகே, அவன் தேசிய கட்சினா 2-3 கட்சி தான் அந்த வரிசையிலேயே வரும். அதுல காங்கிரஸ் டைரக்டா டிஃபால்ட்டா எப்பவுமே இருப்பான். நீ இல்ல, ஒரு ரியாலிட்டி சொல்றேன் உங்களுக்கு. 20 தான் வர்ற பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷன் வருதுல்ல, அதுல நீங்க ராகுல் காந்தி ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பு இல்ல. எனக்கு அது முதல்ல இருந்தே தெரியும், வாய்ப்பு இல்ல. ஏன்னா வந்து நரேட்டிவே நான் சொல்றேன் சிம்பிள். நம்ம இங்க கட்சி பாலிசி அதுன்னு பேசுறோம். ஒரு காமன் மேன் பார்வையில மோடி வந்து அரசியல் குடும்பத்திலேருந்து இல்ல, ராகுல் காந்தி ஒரு அரசியல் குடும்பத்திலேருந்து. நம்ம பார்வையிலேயே நம்ம பார்ப்போம். நமக்கு ஏன் உதயநிதி ஸ்டாலின் பிடிக்க மாட்டேங்குது, ஏன் விஜய் பிடிக்குது? விஜய் வந்து தட் நெப்போட்டிசம், அந்த கோர். நம்ம என்னதான் ஆயிரத்துன்னு நம்ம மைண்டில் ஃபர்ஸ்ட் என்னன்னா, பவள விழா பாப்பா, இது வந்து ப்ரிவிலேஜ்ல வளர்ந்துச்சு, இது எளிய மக்களோட பிரச்சனையே தெரியல. பாலிடிக்ஸ்னா வந்து களப்போராளியா இருக்கணும், இங்கேருந்து வந்திருக்கணும், கிரவுண்ட்லேருந்து வந்திருக்கணும், இல்லாட்டினா மக்கள் அவ்வளோ இம்பாக்ட் கிரியேட் பண்ணி 30 years பயணிச்சிருக்கணும்னு நம்ம எதிர்பார்ப்போம். அதுவே இல்லைங்க ராகுல் காந்தி கிட்ட. ராகுல் காந்தி 100க்கு மேல எலெக்ஷனை தோத்ததுக்கு அப்புறமும் தலைவரா வந்து அங்க இருக்கிறாருன்னா அங்க உள்கட்சி ஜனநாயகமே இல்லை. ஏன்னா வேற கட்சியில நீ வந்து 10 தேர்தல் எடப்பாடி இந்த தேர்தலுக்கு அப்புறம் காலி. எடப்பாடி எல்லாம் பொது வாழ்க்கையிலேயே நீங்க பார்க்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். அவங்க கட்சியில அந்த பரம்பரையா தானே அந்த கட்சியில வந்து தலைவரா வராங்க. அதுவே ஒரு தப்பு தானே அது. ஆமாங்க. அது அங்க அந்த கட்சியில எல்லாம் சசி தரூர் ஆயிட முடியுமா பிரசிடென்ட்? காந்தின்ற நேம் இருந்தா அவங்கதான் கட்சி தலைவர்னா எனக்கு புரியலையே. இவனா ராகுல ஓட்டு மாரிக்கிறான். செல்வ பெருந்தகையெல்லாம் இங்க பாத்துக்கிட்டேங்கன்னு வைங்க, காங்கிரஸ்லயே ஒரு திமுக காரன் கொத்தடிமை. அதுக்கு போயிட்டு நீங்க ஆனா சித்து ப்ரோ, எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, நேஷனல் காங்கிரஸுக்கும் இங்க இருக்க காங்கிரஸுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு ப்ரோ. அவங்க சொல்றதை கேட்கவே மாட்டாங்க. இவெல்லாம் உட்காந்து திமுக காரன் ஏதாவது என் தயவுல வந்து ஒரு சீட்டை ஜெயிக்கலாமா அப்படின்னு தான் இருப்பான். லோக்கல் காங்கிரஸ்காரன் அவனுக்கு இந்த மயிரா போச்சு. சாரி அலெக்ஸ், அவனுக்கு மேல தேசியத்துல என்ன மயிறு கெட்டவர் விக்னேஷ் ப்ரோ தான் சொல்லுவாரு, போயிட்டாரு. அவரு ஒரு டைம் தெரியாதா சீனு சொன்னதுக்கு என்னடா சீனு சொல்றேன்னாரு. சத்தியமா சொன்னாரு. சொல்லுங்க. இல்ல, அவன் டெல்லியில காங்கிரஸ் எல்லாம் இப்ப கூட சொல்றாங்க, பல்ல புடுங்கின பாம்பு தான் காங்கிரஸ். அவன் ஒரு பாம்பு தான், ஓகேயா? நான் ஃபுல்லா அவனுக்கு எல்லாம் ஃபயர் போட்டு. ஆனா அந்த பாம்பு தூக்கி விளாண்டுக்கிறான் பத்தியா டிஎம்கே.
என் முன்னாடி வாங்கடா. ஆனா ஆனா அதுல சிரிப்பு என்னன்னா, அவரு போறாரு பாத்தியா நார்த் இந்தியாவுக்கு போயிட்டு கை காட்டி அவர் ஓட்டு சேகரிக்கிறாரா. நான் அதான் இல்ல, நான் அதான் நம்ம பசங்கிட்டே ஒண்ணு சொன்னேன். நீ நீ ராகுல் காந்திக்கு உப்பு போடுறேன் அலெக்ஸ் அலெக்ஸ் இரு 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 ஐயா, நான் பூங்காவன பையன் ஐயா, நான் கலைஞருடைய மகன். நீ உங்க அப்பா இல்ல திருடா. இப்ப ராகுல் காந்தி நம்ம சைட்லயே சப்போர்ட் பண்ணுவாங்க, அதான் பெருசா எதுவும் அடிக்க மாட்டாங்க, இது பண்ண மாட்டாங்க. அந்த டைம் நான் அதான் சொன்னேன், நீ ராகுல் காந்திக்கு சப்போர்ட் பண்ற எல்லாம் ஓகே தான், சரி அவன் டிவி கேட்க அலைன்ஸ் போனான்னு கேட்டுப்பாரு. இவங்களே நடுவில் சொன்னாங்க ஞாபகத்தா சித்பர் டிவி கேட்க அலைன்ஸுக்கு போறான்னு. அந்த டைம் இல்ல சித்பர் ஒரு நிமிஷம் இல்ல, சீரியஸா அது போகும்போதே நான் இதான் சொன்னேன், நான் எழுதி தரேன், அவன் நம்மள வச்சு அவன் சீட்டு வாங்குவானே தவிர நம்ம கிட்ட வர மாட்டான்னு. ஆனா இங்க வந்த இல்ல ஸ்பீக்கர்ல வந்த நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, இல்ல ப்ரோ ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் நாளைக்கு அலௌன்ஸ் பண்றோம்னு நானுங்க. சரி பாத்துக்கிறேன், அதான் வந்த பிறகு பாத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து சொல்றானுங்க டிஎம்கே கிட்ட போயிடுச்சுன்னு. ஏன்னா ஆரம்பத்துல இருந்தே இதான் சொல்லுகிறேன். எனக்கு புரியலன்னா வரமாட்டான். இல்ல முதல்ல சித்து ப்ரோ காங்கிரஸுக்கு 10 சீட்டு தான் கொடுக்கறதா இருந்தது எலெக்ஷன்ல. ஆனா தளபதிக்கு கட்சியில நான் போய் சேர்ந்துருவேன் சொல்லியே 25 சீட்டு வாங்கிட்டாங்க. இப்ப காங்கிரஸ பாத்துட்டு காங்கிரஸுக்கு 25 கொடுக்கற எனக்கே கொடுக்க மாட்டேங்கிறது திருமாவளவன் அவர் ஒரு போட்டி. அந்த மாதிரி பிரச்சனை இல்ல, டிஎம்டிகேக்கு வந்து 10 சீட்டு தந்தாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல நீங்க இல்ல நிறைய பேரு காங்கிரஸ் தான் பெரிய இந்த தூய கட்சி அந்த இது மாதிரி பாக்குற. 1ஆம் நம்பர் ஃப்ராடுகார பசங்க மிலிட்டரியில யூஸ் பண்ற இந்த ஜவான்ல காட்டுவானே புல்லட் ப்ரூஃப்ஸ், அதுல இருந்து எல்லாத்துலயும் ஸ்கேம் பண்ணாங்க. கூட காட்டுவாங்க டிஃபென்ஸ்ல நார்த்ல அவ்வளோ கொடூரம் பண்ணதுனாலதான் அவங்க வந்து ஆட்சியில இருந்து இறங்குனாங்க. சொன்னா இல்ல இல்ல ப்ரோ, நம்ம ஊர்ல இருக்கிற டைரக்டரே நியூஸ பார்த்து தான் இப்பெல்லாம் பொழைக்கிறானுங்க. அட்லியே காங்கிரஸ் அலெக்ஸ் ப்ரோ இதை வச்சுட்டு நீங்க டிவிக்கு பாருங்க, காங்கிரஸ் திட்டுறாங்க, பிஜேபி திட்டவே மாட்டாங்க, ஸ்பீக்கர் சொல்லிட போறாங்க. பிஜேபி ஒரு மதவாத கட்சி, அத பத்தி நாங்க பேச விரும்பல. ஒரு ஃபேக்ட பேசுவோம். உன்னால வந்துட்டு அவனை வந்துட்டு நார்த்ல அழிக்க முடியாது. அதாவது உனக்கு வந்துட்டு சென்ட்ரல் ரூல் பண்றதுல உன்னால வந்துட்டு பிஜேபி தூக்க முடியாது. இல்ல ப்ரோ இல்ல நம்ம அதான் இல்ல ஃபேக்ட பேசுவோம். அதாவது இப்ப டிஎம்கே காங்கிரஸ் இவ்வளவு போடுறான்ல, காங்கிரஸ் உன்னால எவ்வளவு சீட்டு ஜெயிக்க முடியும், ரூல் பண்ண முடியும். ஏன் இப்ப நார்த்ல வந்துட்டு உங்களுக்கு காங்கிரஸ் மயிர கூட மதிக்க மாட்டானுங்க. ஆனா காங்கிரஸ் சப்போர்ட்டர் கேட்டா இல்ல நீ வேணா பாரு, வர்ற எலெக்ஷன்ல வந்துட்டு ஏன் போன எலெக்ஷன்லயே ஆட்சியை கவுத்துறோம்னு நானுங்க கவுக்க முடியல, வர்ற எலெக்ஷன்லயே கவுக்க முடியாது. அதான் பிஜேபி தான் இருக்க போறான். ரியாலிட்டி என்னன்னா பிஜேபின்றது அதை புடுங்க முடியாத ஒரு வேறு மாதிரி ஆயிடுச்சு. இந்தியால அதிகமா இருக்கிறது இந்திக்காரன், நார்த்ல மட்டும் தான் இந்த எலெக்ஷன் நடக்கும். அங்க வந்துட்டு மதவாதம் அதான் ப்ரோ இல்ல அதான் இல்ல அங்க வந்துட்டு மதவாதம் அதிகமா இருக்கும். அங்க முஸ்லிம்ஸை விட ஹிந்து தான் அதிகமா இருப்பாங்க. எங்கேயுமே இந்தியால முஸ்லிம்ஸை விட ஹிந்து தான் அதிகமா இருப்பாங்க. ஒன்னும் இல்ல அலெக்ஸ், தமிழ்நாட்டுல ஜாதி வச்சு இவங்க அரசியல் பண்றாங்க, உங்க மதத்தை வச்சு அவங்க அரசியல் பண்றாங்க. அவ்வளவுதான்டா. அதான் நீயும் இங்க ஒழுக்கம் இல்ல, அவனும் ஒழுக்கம் இல்ல. அதான் இது எப்படின்னா டிஎம்கே வேற இல்லடா அப்படின்னு டான்ஸ் ஆடுறாங்க ரெண்டு பேரும் சோக்கர்னு. ஆனா ஏன் மதவாதம் அது பெருசா தெரியுதுன்னா, அங்க பாப்புலேஷன் அதிகம். அங்க ஒரு ஸ்டேட் வந்துட்டு இங்க 2 ஸ்டேட்டுக்கு சமன்ற மாதிரி இருக்கும், புரியுதா? பாப்புலேஷன் அதான் மேட்ரு. அதான் அலெக்ஸ், நம்ம இதுல கிளீன் ஸ்வீப் அடிச்சாங்க, அதாவது காங்கிரஸ். ஆனா கூட அவங்களால அந்த சீட்டை வச்சு அங்க பிரைம் மினிஸ்டர் எல்லாம் ஆக முடியல ராகுல் காந்தியால. காரணம் என்னன்னா நார்த் இந்தியா அந்த எம்பி சீட் ரொம்ப அதிகம். இதுல இன்னொன்னு சொல்றேன், நீ திரும்ப டிஎம்கே விட்டனத்துக்கு அவன் பிஜேபி ஆயிடுவான். இதான் ஒரு ரியாலிட்டி. திரும்ப நீ டிஎம்கே மட்டும் 26ல ஜெயிச்சானத்துக்கு அவன் கண்டிப்பா பிஜேபி ஆயிடுவான். நீ எல்லா வகையிலும் பிஜேபி ஆயிடுவான். ஆனா காங்கிரஸ் தான் பாவம், அந்த மங்காத்தால் அஜித் வண்டியில தள்ளி விடுற மாதிரி தள்ளி விட்டுருவாங்க டிஎம்கே. நான் அவனு சொல்லிட்டேன், என்னைக்குமே காங்கிரஸோட சோக்கர்றா, அது யாருக்குமே புரியாது. அவனை ஒரு பெரிய ஆளாக்கி விட்டு இவனுக்கு வேடிக்கை பார்ப்பானுங்க. அதுக்கு எனக்கு அதான் ஒரு மாதிரி சிரிப்பா இருக்கும். இதுல பரவாயில்ல, அன்னைக்கு ஒருத்தன் ஸ்பேஸுக்கு வந்தான் சிதம்பரத்தை கேளுங்கண்ணா. எனக்கு பிரணாதா சொன்ன நினைக்கிறேன், எனக்கு ராகுல் காந்திக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. ஏன்டா பிடிக்குன்னு கேட்டா, அசம்பிளி ஏதாவது பாத்திருக்கியா, அந்த ஆள் ஏதாவது பேசுறது கேட்டிருக்கியா, இதெல்லாம் கேட்டிருந்தா. இல்லைங்க மெர்சலுக்கு ட்வீட் போட்டான்னா, மெர்சலுக்கு அவனா நம்ம இதுல சரி மெர்சலுக்கு ஏன்டா ட்வீட் போட்டான்னு கேட்டேன். நம்ம எடுத்தோன்னே இதை கேட்டேன், ஏன்டா ட்வீட் போட்டான்னு கேட்டா, நம்ம பிஜேபி சொல்லு. அதான் சொல்றேன், அவனுக்கு அவன் மேல காண்டு, உன் மேல பாசம் இல்லைன்னு. சரின்னு இப்ப ஜன்னா ட்வீட் போட்டான்,
நான் அப்பயே அதான் கேட்டேன். டேய் ஜன்னா ட்வீட் போட்டானே இவனும் வந்து அதான் இது சொல்லுவானே, பாஸ் பத்திரம் கையில வச்சு டேய் எவ்வளவு விஜய் படத்துக்கு எத்தனை பிரச்சனை நடந்திருக்கு, ஏன் தமிழ் எத்தனை பிரச்சனை இதுவா இருக்கு, உனக்கு ஏன் வந்துட்டு ஜன்னா எனக்கு சப்போர்ட் பண்றான்? ஏன்னா தான் பிஜேபி அடிச்சிருக்க படத்துல தான் படம் வந்துட்டு உனக்கு சென்சார் போர்ட்ல வந்துட்டு இதுவாகுது. சென்ட்ரல் தான் சென்சார் போர்டு சென்ட்ரல் தான். அவனுக்கு ஏதாவது ஆகணும்னா ராகுல் காந்தி உனக்கு வருவான், புரியுதா? இப்போ சித்புரம் வந்துட்டு இப்போ ஏதாவது இக்கட்டான சூழ்நிலையில இருக்கிறான்னு எடுத்துப்போம். எல்லா டைமும் நான் விட்டுறேன். எனக்கு சித்புரோ கிட்ட ஏதாவது வேலை ஆகும்போது நான் வந்து என்ன எப்படி இருக்கும், சித்புரோ என்னமாப்ல வேணா நெலிஞ்சு போயிட்டியா அப்படின்னா சித்புரன் எப்படி பாக்கலாம் பிராடுகார போயில. எக்ஸாக்ட்லி கரெக்டா பர்ஃபெக்டா சொன்னேன். காங்கிரஸ் அப்படிதான் ஒரு ஆதாயத்துக்காக தான் இதெல்லாம் போடுறானே தவிர்த்து நம்ம மேல இருக்கிற பாசமோ அக்கறையோ நம்ம கூட கூட்டணி எல்லாம் வச்சுக்கணும்ட்டு ஒரு இதுவும் இல்ல. ஓகே, நம்ம தான் அவனும் தேவையில்லாம ஃபயர் விட்டோம். ஒரு நிமிஷம் ப்ரோ, இதுல நீங்க ராகுல் காந்தி நோட் பண்ணி பார்த்தா விஜய் கிட்ட போயிட்டு சார் யுவர் இன்டெலிஜென்ட் பர்சன் சார் விஜய் கிட்ட சொல்லுவான், சார் ஐ லைக் யூ சார், அதான் நிறைய பேசுவோம். நம்மளால வந்துட்டு தான் ஓகே தேங்க்யூ சார் தேங்க்யூ அப்படின்ட்டு. ஆனா அதான் இல்ல ஆனா சும்மா விளையாட்டா பேசும்போது கேட்டா இல்ல காங்கிரஸ் யாரு கூட அலைன்ஸ்னு கேட்டா அதான் உடனே ராகுல் சொல்லுவாரு, இட்ஸ் டிஎம்கே நம்பால் நினைப்பாரு. இல்ல சோறு திங்கிறியா? ராகுல் காந்தி இருக்காருல்ல, தமிழ்நாடுக்கு ஐஸ் வைக்கிறதுக்காக பிஜேபி சொல்லுவாரு, நல்லலாம் ஆளவே முடியாது, இதுவே பண்ண முடியாது, காலடி பண்ண கூட விட முடியாது, அப்படிதான் சொல்லுவாரு. ஆனா அது டிஎம்கே கூட அப்படியே சேர்த்து வச்சு பேசுவார். என்ன இது தமிழ்நாட்டு மக்கள் வந்து மதவாத கட்சிய உள்ள வர விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லணும். அதெல்லாம் கிடையாது. எங்க கூட்டணி கட்சிக்காரர் அங்க இருக்காரு, அதனால நாங்க வந்து சொல்லுவோம். என்ன இது இல்லடா, இதுல என்னைக்குமே ஒரு நோட் நான் ஒரு டைம் ஒரு பாயிண்ட் கூட சொல்லியிருப்பேன். நீங்க சென்ட்ரல் மட்டும் எடுங்க தான், அது தமிழ்நாடு தான், சவுத் எடுத்துடலாம். நார்த்தை மட்டும் எடுத்து பார்த்தா உங்களுக்கு நார்மல் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு தான், ஒரு பேசிக் டெவலப்மெண்ட்ஸ் எஜுகேஷன்லேருந்து எல்லாத்துலேயும் தான். ஏன்னா எல்லாத்துலேயும் கேவலமாக தான் இருக்கானுங்க. ஆனால் காங்கிரஸ் பீரியடவே விட பிஜேபி பீரியட்ல இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்கானுங்க. ஆனால் இது இப்போ நம்ம சொல்ல போனோம்னு எடுத்துக்க நம்மளும் பிஜேபி காரன்றானுங்க. ஏன்னா இப்ப பிஜேபி தான் ரூலிங் வந்து அதுவும் அழிக்க முடியாத ஒரு பிஜேபி வந்துட்டு இங்க டிஜிட்டல் இந்தியா கொண்டு வந்தா எல்லாருக்கும் நெட் கனெக்ஷன் இதெல்லாம் நம்மள வந்து இல்ல ஆனா இதுல தமிழ்நாடு மக்களை பத்தி ஒண்ணு சொல்றேன். நம்மளே சொல்றேன், நீ பிஜேபி எவ்வளவு பெரிய கரப்ஷன் அந்த ஒரு பார்ட்டியா இருந்தா கூட இவனுக்கு ஏத்துப்பானுங்க. பிஜேபி நம்ம அதாவது பிஜேபி ஃபுல் ஃபார்ம் கூட தெரியாதவன்லாம் இன்னைக்கு பிஜேபி அடிக்குது. காரணம் என்ன? மதவாதம், புரியுதா? அதுதான் ரொம்ப டார்க்கா இருக்குது. இவங்களுக்கு காங்கிரஸுக்கு லைட் வருதா அது டார்க்கா இருக்கிறது காரணமா தான். ஆனா இங்க டிஎம்கே இருக்கான் பாத்தியா, இவன் 28 அலைன்ஸ் வச்சு இவனே பஞ்சம் பொழைக்கிறான், புரியுதா? இவனுங்கெல்லாம் விஜய் பத்தி பேச மாட்டேன், இல்ல எவனை பத்தி பேசுவான். இப்ப எனக்கு கரெக்டா ஒரு எக்ஸாக்டான லிஸ்ட் சொல்லுங்க. டிஎம்கே எத்தனை சீட்ல கண்டெஸ்ட் பண்றாங்க, மத்த கட்சி எத்தனை சீட்ல கண்டெஸ்ட் பண்றாங்க? அதாவதுங்க அலைன்ஸ் ஆகட்டும், இது இன்ஃபுளுசரு திமுக வந்து 200க்கு மேற்பட்ட சீட்டுலாம் அவனோட சின்னத்துல போட்டியிட சொல்லுவான். திமுக தனியாவே, கூட்டணி நான் சொல்ல, திமுக தனியாவே வந்து ஒரு 180 182ல நின்றுட்டு காங்கிரஸ் வந்து ஒரு 28 தான். மீதி இருக்கிற இந்த 26 பேரை வந்து அகாமடேட் பண்ணோம்னா அவங்க எல்லாரையுமே உதயசூரியன் சின்னத்துல தான் நிக்க வைப்பான். அதை வந்து யதார்த்தமும் கூட. இந்த அம்மா கூட ரெட்டை இலை சின்னத்துல தான் எல்லா கூட்டணி சிறிய கட்சிகள்லாம், காங்கிரஸ் பிஜேபி இது இவங்களோட சின்னத்துல நின்றுக்கிட்டோம் அப்படிங்கிறது நார்மல் வாடிக்கை. பட் சின்ன கட்சிங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. இப்போ தேமுதிகலாம் அவங்க முரசு சின்னமே இருக்காது. இப்போ அதுதான் நான் வந்து சொல்றேன், ஒருத்தரோட லெகசியை அழிக்கிறது. அலெக்ஸு இப்போ கட்சி ஆரம்பிச்ச விஜயகாந்த் இன்னைக்கு வந்து இதை பார்த்துருந்தாருன்னா, நம்ம விஜயகாந்துக்கு இங்கே ஓட்டு இருக்கு, அவங்க கட்சிக்கு ஓட்டு இருக்குன்னு கூட நம்ம இல்லைன்னு தெரியும் நமக்கு. ஆனால் நம்ம அந்த லெகசி எடுத்து பேசணும்னா, 3 முறை அவர் தேர்தல் நின்னாரு, திமுகவுக்கு எதிராக எத்தனை பேசினாரு, திமுக வந்து எப்படி வச்சு செஞ்சாருங்கிறப்போ இன்னைக்கு உங்களோட கட்சியோட சின்னமே இல்லை, நீங்க போய் உதயசூரத்துல நின்ன போறீங்கன்னா அவரோட லெகசிக்கு நீங்க எவ்வளவு ஒரு அசிங்கம் கலங்கத்தை ஏற்படுத்தி இருக்கீங்க. அவரோட உழைப்புக்கு, அவர் வந்து இறங்கி பண்ண வேலைக்கு நீங்க எவ்வளவு பெரிய கலங்கத்தை ஏற்படுத்திருக்கீங்க. நாளைக்கு உங்களுக்கு அந்த சின்னமே இருக்காது, முரசு சின்னமே இருக்காது. எந்த இடத்துலயும் தேமுதிகவோட சின்னத்துல நிக்க விட மாட்டேங்க சொல்லுவாங்க. 1% கம்மியா வச்சிருக்கிறாங்க ஓட்டு, உங்களுக்கு கிடையாதுங்க, உங்க சின்னத்துல நின்னா ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு அவங்க சின்னம் இல்லாக்க ஆக்கிடுவாங்க. சின்ன கதை அங்க என்ன நடக்குதுன்னா, கஷ்டப்பட்டு ஒருத்தர் ஒரு கட்சியை ஆரம்பிச்சாரு, பட்டி தொட்டி எங்கேயும் அந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்த்தார், வாழ்நாளைக்கும் திமுகவுக்கு எதிராக குரல் கொடுத்து இருந்தார் மனுஷன். அவரோட லெகசி இன்னைக்கு என்ன ஆகுது? எல்லாமே
இப்ப சொல்லுங்க. அவங்க தனிச்சையா நின்றுருந்தா கூட அந்த மரியாதையை சம்பாதிச்சிருப்பாங்க. அந்த மரியாதையே இல்லாம போய் ஆனா பணத்துக்காக இந்த மாதிரி வேலை சம்பாதிச்சிருக்க போயிருக்கிறாங்க. முடியாதே. நீங்க மரியாதையை சம்பாதிக்கலாம்னு சொன்னீங்க. ஆனா ம். நார்மலா சம்பாதிக்க முடியாதே. அதுதானே இங்க மேட்ரு. அங்க வந்து 2 கோடி ஒரு லேண்ட் ரோவரு அவங்களுக்கு வந்து அவங்க ஏற்கனவே கொஞ்சம் கடன்ல இருக்கிறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அதாவது அதுல கேப்டன் ஒரு நிமிஷம் இல்ல, இதுல சித்புரம் ஒண்ணு சொல்லிக்கிறேன். அதான் இப்ப ஏன் இதெல்லாம் இவ்வளவு தூரம் இதெல்லாம் பேசணும்? சென்ட்ரலுக்கு நம்மளுக்கு சம்மந்தம் இல்லை. ஏன் இதெல்லாம் இவ்வளவு பேசுறோம்னா, பிஜேபி வந்துற போது நீங்க ஓட்டு பிச்சை எடுக்கிறானுங்க பேரு, அவனுக்கு பிஜேபி விட மோசம் உனக்கு டிஎம்கே. இது இவனுங்களுக்கு புரியாது. திரும்பியும் ஒன்று சொல்றேன்னா, இவனுங்க திரும்ப டிஎம்கே கொண்டு வந்து நாசமா போயிட்டு ஒரு தடவை பிச்சை எடுக்கும் போது தெரியும் இவனுங்களுக்கு அதை இது விட பிஜேபி ரொம்ப பரவாயில்ல. கேவலமான ஒரு பாலிடிக்ஸ் பண்றானுங்க ட்விட்டர்ல. என்னது துரந்தர் அதனால படம் பார்க்க போனவன்லாம் துரந்தர் படம் பார்க்க போனவன் எல்லாம் பிஜேபி சப்போர்ட் பண்ணிட்டானுங்க. நான் லூசு பசங்க. பார்த்துருக்கேன். அதான் இப்ப சர்க்கார் இல்ல, சர்க்கார் செலிப்ரேட் பண்ண எல்லாம் என்ன ரெட்டையில ஓட்டு போட்ட மயிரை போட்டீங்க. அதான் இது என்ன புரியலதான். இல்ல என்னடா அலெக்ஸ், இது? ஒரு சின்ன குறும்படம் பார்ப்போம். இப்ப திமுக வந்து உட்காந்து நான் வந்து பிஜேபி எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு அவன் தான் இந்த மாநிலத்துல இருக்க பிஜேபியை வளர்த்து விடுறான். ஐ கான்ட் ப்ரூவ் இட் பட் ஐ சஸ்பெக்ட் இட்னு சொல்லிட்டு ஒரு மீம் இருக்குல்ல, அந்த வரிசையில் தான் நான் இதை சேர்க்கிறேன். ஏன்னா டைரக்டா ஒவ்வொருத்தனையும் புலி வருதுன்னு சொல்லிட்டு இல்லாத ஒரு கட்சியை, யாருமே மதிக்காத ஒரு கட்சியை சும்மா மிகைப்படுத்தி அவன் தான் எதிரி, அவன் வந்துருவான், அவன் இந்திக்காரன், அவன் உள்ள வந்துட்டான், ஐயோ வடக்கா இங்க வந்துட்டான், ஓகேயா. ரெண்டாவது பிஜேபி கட்சியை நீங்க டபுள் டிஜிட்டுக்கு டச் பண்ண வச்சிட்டீங்க. அந்த அம்மா உயிர் வாழும்போது ஆர்எஸ்எஸ் எங்கேயாவது பரேட் எடுக்க விடும், இதெல்லாம் பண்ண விடும் இல்ல. ஆனா நீங்க வந்து இங்க மதவாத மாநாடே நடத்த விட்டீங்க. ஒரு கடவுளோட பேர்ல வந்து ஒரு மாநாடை நடத்தி ஒரு அரசியல் கட்சியை அந்த கடவுளை ஓன் பண்ண பார்த்துச்சு. அப்ப சும்மா தானே இருந்தீங்க. முருக மாநாடுலாம் ஒரு அரசியல் கட்சி எப்படி நடத்தலாம், ஒரு கடவுளோட பேரை எப்படி அவங்க ஓன் பண்ண நினைக்கலாம், அதுக்கெல்லாம் இடம் கொடுத்தீங்களா? திமுக காரன் தாங்க, திமுக காரன் பாஜக கல்யாணம். நான் ஒண்ணு சொல்றேன், அரசியல் தந்திரம் அறிஞ்சவங்க எல்லாம் திமுக காரன் அதிமுக காரங்க வீட்டுல எத்தனை கல்யாணம், அதாவது அரசியல் செல்வாக்கு வச்சிருக்கிறவங்க, நல்லா காசு இதுவா இருக்கிறவங்க அமைச்சர்லாம் எத்தனை கல்யாணம் நடக்கும் தெரியுமா அவங்களுக்குள்ள? அதிமுக திமுக தான் வந்து இல்ல பாகுபாடு. ஒருத்தரை தான் இப்ப போட்டுருந்தா திமுக காரனும் இல்ல பாஜக காரனும் கல்யாண சம்பந்தம் எல்லாம் வச்சுப்பாங்க நம்ம ஊர்ல. அதெல்லாம் நீங்க பார்க்க தான் போறீங்க. திமுக இல்ல காரன் இல்ல அவ்வளவு அதான் கொள்கைவாதியா இருந்தா இருங்க சித்புர். அதான் பாஜக இல்ல காரன் ஒருத்தரை வீட்டுல தான் எல்லாம் நீங்க இல்ல பொண்ணே பார்க்க கூடாது, அதான் பார்ப்பாங்க. இல்ல ஒருத்தரை தான் கேட்டு பிஜேபிக்கு சப்போர்ட் பண்றேன்னு ஏதாவது தான் எவனா ரெக்கார்ட் பண்ணி போட்டுற போறான்னு. ஐயோ ஆனா என்ன அலெக்ஸ், நான் சொல்றது ரெக்கார்ட் புரியுதா? பண்ணாலும் தெளிவா தான் கல்யாண சம்பந்தம் வச்சுப்பாங்க அந்த ஊர்ல. அந்த வீட்டுல பாஜக காரன் தலைவன் இருப்பான், அவன் வீட்டுல வந்து திமுக காரன் கல்யாண பொண்ணு எடுத்து பொண்ணு வாங்குவாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க ஒண்ணுக்குள்ள ஒண்ணாயிட்டாங்க. மறைமுக கூட்டணிலாம் இல்ல, நேரடியாவே நிறைய இடத்துல கை கோர்ப்பாங்க. 98ல பாஜகவோட இருந்ததே திமுக காரன் தான் அலெக்ஸ். நான் உன் ஸ்பேஸ்ல சொல்லி சலிச்சு போயிடுச்சு. பாஜகவை தமிழ்நாட்டுல கொண்டு வந்ததே கலைஞர் தான். எச் ராஜா ஆனா அலெக்ஸ், வந்தாலும் தூக்கி போட்டு போயிருக்கீங்க. சித்து ப்ரோ, எனக்கு இந்த பாஜக அவங்க வந்து தமிழ்நாட்டுல நுழைஞ்சிருவாங்க அப்படின்ற அந்த பேச்சு இருக்குல்ல, இது சரி ஏதோ வயசானவங்க பேசுறாங்க இவங்க பேசுறாங்கன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். என் காலேஜ்லயே ஒரு பையன் இருக்கிறான், அவங்க கிட்ட கேட்டேன், எப்பயும் எல்லா பசங்கிட்டே கேட்கறான் மாதிரிதான், யாருக்கு இல்லடா ஓட்டர் ஐடி இருக்குமே, யாருக்கு ஓட்டு போட போறேன்னு கேட்டேன். ப்ரோ அவன் வந்து வேற டிபார்ட்மெண்ட் பையன், நான் எப்பயாச்சும் தான் பேசுவேன். ப்ரோ நாங்க எங்க வீட்டுல எல்லாருமே பாத்தீங்கன்னா வந்து டிஎம்கேக்கு தான் ப்ரோ போடுவாங்க, அப்படியா நீ ஏதாவது மாத்தி போட போறியான்னு கேட்டேன். இல்ல ப்ரோ நானும் டிஎம்கேக்கு தான் போட போறேன்னா. எதுக்குடா டிஎம்கேக்கு நீங்க போடுறீங்க நான் கேட்டதுக்கு, ப்ரோ டிஎம்கே தான் ப்ரோ நல்ல கொள்கையை வச்சிருக்கிறாங்க, அது இல்லாம பாத்தீங்கன்னா வந்து காங்கிரஸ் கூட கூட்டணியில இருக்கிறாங்க, அது மட்டும் இல்லாம பிஜேபி எதிர்க்கிறாங்க, அவங்க இல்லைன்னா பிஜேபி உள்ள வந்துடும் ப்ரோ அப்படின்றான். ஜாம்பி மாதிரியே எல்லாரும் நானும் நிறைய ப்ரோ பேர் அது இதே கொத்தடிமையா ஸ்கிரிப்ட்ல இருக்கும். பேசுறவனுங்கள நான் கேட்டிருக்கேன். இதே ஸ்கிரிப்ட் குடும்பமே கொத்தடிமையா இருந்தா என்ன பண்றது? சொல்லி வச்ச மாதிரி இப்படியே பேசுவானுங்க, வேற எதுவுமே கிடையாது. ப்ரோ பிஜேபி உள்ள நான் வந்துரும் ப்ரோ, நல்ல கொள்கை வச்சிருக்கிறாங்க ப்ரோ, இதே தான், இது ஒரு ஸ்கிரிப்ட் தான் இன்ஃபுளுசரு. நான் அவங்ககிட்ட கேட்டேன், நாளை பின்ன உதயநிதி வந்தா ஏத்துப்பியாயா அப்படின்னு கேட்டேன். ப்ரோ அதுக்கு என்ன ப்ரோ பண்றது, உதயநிதி வந்தாலும் ஏத்துக்கிட்டுதானே ஆகணும். சரி அவன் பொண்ணு இன்பநிதி வந்தா ஏத்துப்பியா? இல்ல இல்ல இன்பநிதிக்கு மட்டும் என்ன சொன்னா, இன்பநிதிக்கு ஏத்துக்க மாட்டேன்றான். உருட்டுவாங்க. சேப்பாக்கம் மக்கள் தான் ஓட்டு போட்டாங்கல்ல, அது மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் தானே அப்படின்னு. நாங்க அவரோட உழைப்பு டு ஏர்ன் தி சீட், ஓகே, கட்சி பணிகள் செய்து, நானே நேத்தி கூட திவ்யா சத்யராஜ் அதுக்கப்புறம் வைஷ்ணவி இவங்களோட போட்டோ போட்டு தலைமைக்கெல்லாம் இவங்க வந்து பெரிய ஃபெயிலியரு, நிறைய காசு இறக்குனாங்க, நிறைய பிஆர் இந்த பெண்களை நம்பி இறக்குனாங்க, லேடிஸோட இமேஜ் ஏறும்னு சொல்லிட்டு திவ்யா சத்யராஜையும் இப்போ வைஷ்ணவியும் ப்ரமோட் பண்ணா ஏறும்னு நம்பிச்சாங்க. தம்மா துண்டு பிளேடு மேல வச்சிருக்கிற நம்பிக்கையா உன் மேல வைங்கிற மாதிரி
இவன் காலாகாலமா இவன் கட்சியில எத்தனை பேர் தொண்டர்கள் உழைச்சிருப்பான், இவன் கொள்கையில பயணிச்சிருப்பான். அவனுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. இப்போ ஃபுல்லா இந்த கட்சி வந்து இன்ஃப்ளூயன்சர் கட்சியா போயிடுச்சு. இன்ஃப்ளூயன்சர் கட்சியா போய் இன்ஃப்ளூயன்சர் லியோதாஸ் அப்படிலாம் உங்களுக்கே சொல்லாதீங்க வாய்ப்பு ப்ரோ. இருக்கு. பேர்லயே இன்ஃப்ளூயன்சர் வச்சிருக்கிறீங்களா, உங்களுக்கும் காசு கொடுப்பாங்க. சீரியஸா எல்லா இன்ஃப்ளூயன்சருக்கும் இங்க காசு கொடுத்துட்டு இருக்கிறானுங்க. ஆனா அலெக்ஸ், உன்கிட்ட இருக்கிற ஃபாலோவர்ஸ்க்கு உன்கிட்ட எவனாச்சும் அப்ரோச் பண்ணா டிஎம்கே இருந்து இது பாடுறா, டிபில யார வச்சிருக்கோன்னு தெரியாம எவனா அப்ரோச் பண்ணுவானா? லூசா நீ? சேது அப்படி இருந்தாலும் அப்ரோச் பண்றவங்க பண்ணிட்டு தான் இருக்கானுங்களா? ஆனா இல்லடா, நியூட்ரல் ஐடியா இல்ல, நியூட்ரல் ஐடியா இருந்தா வந்திருக்கும். நீ நிறைய அதாவது ஒரு நார்மலா ஒரு ஆக்டிவா இருக்கிற ஐடிஸ்ல இருந்து அது யூடியூப்ல அதை ஓப்பனாவே எக்ஸ்போஸ் பண்ணாங்களே. யூடியூப்ல நிறைய பேருக்கு அது இமெயில் அலெக்ஸ் இந்த டிஎம்கே சப்போர்ட் பண்ண சொல்லி கவர்மெண்ட் போயிட்டு இது வீடியோ ஷூட் பண்றது A2Dன்னு சொல்லிட்டு ஒரு சேனல்ல வச்சு இது ஆனா சித் ப்ரோ இல்ல அந்த சின்ன இல்ல அந்த சின்ன பசங்க வீடியோ பாக்குறதே கம்மி பேரு. அது ஸ்டாலின் பார்த்து அதை பண்றாருன்னா யோசிச்சு பாருங்க அப்ப என்ன நடக்குது. அதுக்கு நல்ல ஆட்சி கொடுத்துட்டு போயா சித்து ப்ரோ. அப்ப நம்ம போடுற வீடியோ எல்லாம் பார்த்தா கூட வந்து சிஎம் கூப்பிட்டுருவாரோ? ஒருத்தர் கை தூக்கி இருக்காரு ரொம்ப நேரமா. சேது மாதவன் சொல்லுங்க ப்ரோ. எனக்கு ஒரு டவுட். ஒருவேளை இப்ப நம்ம வந்து ஓட்டு வயசுல வந்து அதிகமா இருக்கோம் கண்டிப்பா, அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஆதவர்ஜனாவும் அதை கிளியரா இன்னைக்கு சொன்னாரு. டிஎம்கே கூட நம்ம அதிகமா 2% கூட இருக்கோம் அப்படின்னு சொன்னாரு. இருந்தாலும் நம்ம 234 கான்ஸ்டியூன்சில வந்து மெஜாரிட்டி வேணும்னா 118 ஜெயிக்கணும். 118 ஒருவேளை ஜெயிக்க முடியாம சோ தொங்கு சட்டசபை அப்படிங்கிற ஸ்டேஜ் வர்றப்ப, இப்போ ஒரு ஏடிஎம்கே ஒரு 40-45ன்னு எடுக்குது, டிஎம்கே ஒரு 94, நம்ம ஒரு 100, அந்த மாதிரி சம்திங் ரேஞ்ச் வர்றப்ப என்ன சிச்சுவேஷன் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஐயா, நான் அது வந்து தமிழ் சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் தொங்கு சட்டமன்றம் ரொம்ப ரொம்ப ரேரு, நடந்ததே கிடையாது. ஓகே, தமிழ் மக்கள் வந்து தே ஓட் இன் அ சர்டன் பேட்டர்ன். ஓகே, நமக்கு வந்து அந்த சில டைம் நேரடியாக நம்ம இருக்கும்போதே சொல்லிடுவோம், இது பெரிய அலைங்க, திமுக எதிர்ப்பால இருக்கு. சில தடவை ஒரு சைலண்ட் வேவ் கூட இருக்கும். இப்போ வந்து நிறைய இடத்துல இப்போ சென்னைலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்க, டிவிகே வேவு தான் சென்னையிலலாம். நம்ம வந்து நான் சொல்கிறேன் சேது மாதவன், ஒன்று ஜெயிப்போம், இல்லை ஒன்று தோப்போம். நம்ம அதாவது அதுதான் வந்து வீர மரணம்னு கூட நான் சொல்லுவேன். களத்துல இறங்குங்க, ஜெயிக்கிறதோ தோக்குறதோ நீங்கள் களத்துல இறங்கி சந்திச்சிங்க அதை, அப்படிங்கிறது வரலாறு என்றைக்குமே ஞாபகம் வச்சிருக்கும். அதுதான் வீர மரணம்னு நான் சொல்லுவேன். பரவாயில்ல, அதுக்கும் இன்னொன்று என்னன்னா, நம்ம ஒரு 30-40 சீட்டு வாங்கிட்டு இன்னொரு பக்கம் நம்மளை நம்பி இருக்குன்னா நம்ம கொள்கையெல்லாம் என்றைக்குமே விட்டு கொடுக்க மாட்டோம். அந்த பேரம் பேசுகிற குடுக்கல் வாங்கல் அரசியல், காம்ப்ரமைசேஷன் அரசியல், இதெல்லாம் நம்ம தலைவர் பண்ண மாட்டார். சரி, இப்ப நான் அதை விட்டுருங்க ப்ரோ. நான் அதர் ஸ்டேட்னு வச்சுக்கிறேன். இது வந்து தெலுங்கானால ஏதோ ஒரு ஸ்டேட்டும் நடக்கிற மாதிரியே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிப்போம். அங்க ஒரு 3 கட்சி இருக்கு, 3மே வந்து அந்த மெஜாரிட்டி எடுக்கல. இப்ப நீங்க சொல்ற மாதிரி அங்க இருக்கிற அந்த 3 கட்சியில ஒரு கட்சி யாரு கூடயுமே சேர்றதுக்கு விருப்பம் இல்லை, ஆனா அந்த தொங்கும் சட்டசபை இருக்கு, என்னதான் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா ஃபர்தர்? இந்த எக்ஸாம்பிள்ல நம்ம கண் கூட டெல்லியில பார்த்தோங்க. ஒன்றும் இல்லை, தொடக்கத்துல ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஃபுல் மெஜாரிட்டி வரல, 28 30 எம்எல்ஏவோ ஜெயிச்சுட்டு காங்கிரஸ் கிட்ட கொஞ்சம் சீட்டை கடன் வாங்கி, அவங்க ரொம்ப பிடிக்காம தான் காங்கிரஸ் கிட்ட கொஞ்சம் உதவி வாங்கி அவன் வந்து கொஞ்ச நாள் ஆட்சியை நடத்தினான். கெஜ்ரிவால் 40 நாள் நடத்தினான். அதுக்கப்புறம் வந்து என்னால இவங்களோட கூட்டணியில இருந்து இவங்களோட புல் அண்ட் புஷ்ஷுக்கெல்லாம் எங்களால அரசியல் பண்ண முடியாதுன்னு விலகிட்டான். 2வது தடவை தேர்தல் போட்டியிட்டப்போ ஒன் வித் பிக் மெஜாரிட்டி, 70 சீட்டு தான், டெல்லியில 70 சீட்டு தான். அதனாலயே அந்த திருப்பி எலெக்ஷன் வச்சாங்களா? ஆமா, அதனாலயே திருப்பி எலெக்ஷன் வச்சாங்க. ஆட்சி 40 நாள் தான். எவ்வளவு நாள்ல திருப்பி எலெக்ஷன் நடத்தப்பட்டது? அது 3 மாசம் 4 மாசம்